அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாட்டின் இரு தூண்கள், ஒன்று நீதிமன்றம், அடுத்தது ஊடகம். இந்த ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு கடமையும் சமூகத்தினால் கையளிக்கப்பட்டிருக்கு. நடுநிலைத்தன்மையோட உண்மையான செய்திகளை மக்களுக்கும் உலகுக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு தன்னலமற்ற ஒரு பொறுப்பு தான் ஊடகம். ஆனால் தற்போது எங்களுடைய குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த ஊடகம் சம்பந்தமாக நிறைய அதிருப்தியான சில விடயங்களை நாங்கள் எதிர்நோக்கக்கூடியவாறும் காணக்கூடியவாறும் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ஊடகங்களை நாங்கள் உண்மையிலேயே பெருமளவில் மதிக்கிறோம். ஊடகம் என்றது ஒரு குரலற்றவர்களின் குரலாக உலகெங்கும் உண்மை செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதில் பணி செய்கின்ற சில சுயநல போக்குள்ள ஒரு சில ஊடகவியலாளர்கள் ஒரு பொறுப்பற்ற தன்மையுடனும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதும், அதே நேரம் மிக முக்கியமான சமூக நலன் சார்ந்த செய்திகளை புறக்கணித்து சில அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய சேவகம் புரிவதும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் ஊடகங்களுடைய நம்பகத்தன்மையை ஒரு கேள்விக்குறியாக்கின்ற ஒரு சூழலாகவும் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால், முக்கியமான பல செய்திகள் புறக்கணிக்கப்படுது. அதே நேரம் சில செய்திகள் உண்மைக்கு புறம்பான சரியான தகவல்களின் அடிப்படையில் பரிமாறாமல் எழுந்தமான முறையில் சில செய்திகள் கூட வெளிவந்து கொண்டிருக்கு. குறிப்பாக நேற்றைய தினம் ஒரு பச்சிளங்குழந்தைக்கு சூடு வைத்த சம்பவம் அந்த சகல ஊடகங்களிலும் வெளிவந்திருந்தது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் கூட பல இளைஞர்கள் வெளியிட்டிருந்தார்கள். கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற ஒரு பச்சிளங்குழந்தைக்கு சூடு வைத்த தந்தை அப்படி என்ற மாதிரி நிறைய செய்திகள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் படுவான்கரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் கொக்கட்டிச்சோலை என்பது ஒரு தலைமை கிராமமாக இருந்தாலும் அங்கே கொக்கட்டிச்சோலை என்றொரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் தான் ஸ்ரீ சாந்தோன்றீஸ்வரர் ஆலயமும் அமைந்திருக்கின்றது. இவ்வாறான சமூகத்துக்கு முரணான செயற்பாடுகள் படுவான்கரை பிரதேசத்தில் எங்கு நடந்தாலும் அந்த செய்திகள் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்றது என்று வரும்போது, எங்களுடைய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த புனிதமான இந்த கிராமத்துக்கு, கொக்கட்டிச்சோலை கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கும், மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு கெட்ட பெயரையும் நாங்கள் எங்களுடைய இந்த ஊடகம் எங்களுடைய தவறான ஒரு புரிதல் அற்ற இந்த செய்தி பரிமாற்றத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு எங்களுக்கு கொண்டிருக்கின்றது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். படுவான்கரையை பொறுத்தவரையில் ஒரு தலைமை கிராமமாக கொக்கட்டிச்சோலை இருந்தாலும் நீங்கள் செய்திகளை வெளியின்ற போது கொக்கட்டிச்சோலை பிரதேசத்தில் இந்த கிராமத்தில் இந்த விடயம் இடம்பெற்றது என்று நீங்கள் செய்திகளை பகிர்கின்ற போது எந்த ஒரு பிரச்சனைகளும் பெறப்போவதில்லை. அதே நேரம் படுவான்கரை பிரதேசத்தில் இந்த கிராமத்தில் இந்த விடயம் இடம்பெறுகிறது என்றாலும் எந்த பிரச்சனையும் பெறப்போவதில்லை. எங்கு யார் வடிகாய்ச்சினாலும் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற சம்பவம், யார் சாரையம் வித்து பிடிபட்டாலும் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற சம்பவம், யார் மண்கடத்தல் ஊழல்களை செய்தாலும் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற சம்பவம், யார் மரங்களை கடத்தி விற்றாலும் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற சம்பவம், யார் மாடுகளை களவெடுத்து விற்றாலும் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெற்ற சம்பவம், எங்கு எந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இடம்பெற்றாலும் கொக்கட்டிச்சோலையில் நடந்த சம்பவம் என்று வெளியிடும் போது, எங்களுடைய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்ற இந்த கிராமம் ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்குக்கு ஆளாவதை தயவு செய்து ஊடகவியலாளர்களும் சரி, சமூக வலைத்தளங்களிலே செய்திகளை பகிர்கின்றவர்களும் சரி, இந்த விடயத்தில் சற்று கவனம் எடுத்து இனிவரும் காலங்களில் இந்த செய்திகளை வெளியிடுகின்ற போது சரியான உண்மைத்தன்மையுடைய செய்திகளை நன்கு ஆய்வு செய்து நீங்கள் இதை வெளியிட வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது யாரையும் குற்றம் சுமத்த வேண்டும் என்றோ அல்லது யாரையும் தூற்ற வேண்டும் என்கின்ற இந்த செய்தி அல்ல. இந்த செய்திகள் உலகம் இன்றைக்கு சமூக வலைத்தளம் என்பது, செய்தித்தளங்கள் என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க இருந்து பார்வையிடுகின்ற மக்கள் பார்வையிடுகின்ற ஒரு தளமாக இருக்கிறது, தவிர்க்க முடியாத தளமாக இருக்கிறது. எங்கோ இருக்கின்ற மக்களுக்கு தொடர்ந்து கொக்கட்டிச்சோலை என்ற ஒரு இடத்தில் ஏன் இவ்வளவு சட்டத்துக்கு முரணான விடயங்களும், இவ்வளவு நாகரிகமற்ற ஒரு விடயங்களும், சமூக விரோத
குற்றச் செயற்பாடுகளும் ஏன் கொக்கட்டிச்சோலையில் இடம்பெறுகிறது என்ற இந்த கேள்விகளும் ஒரு கசப்புணர்வும் எல்லோருக்குள்ளும் வரக்கூடிய ஒரு சூழல் இங்கே அதிக அளவில் இருக்கின்றது. அதனால் இந்த செய்திகளை வெளியிடுகின்றவர்கள், குறிப்பாக ஊடகவியலாளர்கள், நிச்சயமாக நீங்கள் நேரில் சென்று சில செய்திகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த சமூக நலன் சார்ந்த நிறைய விடயங்கள் இடம்பெற்றால் ஒரு ஊக்குவிப்புக்காக கூட செய்திகளை ஊடகங்கள் பிரசுரிப்பதில்லை. குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதிகளுடைய செய்திகளும், அரசியல்வாதிகளுக்கு பின்னாலே இந்த ஊடகங்கள் அதிக அளவில் செய்திகளை சேகரிக்கின்றன. இதை தாண்டி சமூக நலன் சார்ந்த சமூகத்துக்கு தேவையான எண்ணற்ற பல விடயங்கள், நல்ல நல்ல விடயங்கள் இடம்பெறுகிறது. குறிப்பாக சமீப காலத்தில் இடம்பெற்ற அரசடித்தீவு என்கின்ற கிராமத்தில் இடம்பெற்ற விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்க அந்த நிகழ்வுகள் கூட ஊடகவியலாளர்களால் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் அதிகளவிலான செய்திகளை நாங்கள் இந்த சமூக நலன் சார்ந்த சமூகத்துக்கு தேவையான செய்திகளை ஊடகவியலாளருக்கு அனுப்பினாலும் அதை அவர்கள் பிரசுரிப்பதில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், இது நாங்கள் ஊடகத்தை மதிக்கின்றோம். ஊடகத்தினுடைய செய்திகளை இந்த மக்கள் ஒரு நம்பகத்தன்மையுடன் பார்க்கின்றார்கள். ஆனால் இருக்கின்ற ஒரு சில ஊடகவியலாளர்கள் நீங்கள் ஒரு சுயநலப்போக்குடன் செயற்படுவதன் காரணமாக இன்று ஊடகங்களுக்கு கூட மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த சூழலிலிருந்து விடுபட்டு ஊடகம் ஒரு நடுநிலைத்தன்மையோடு சரியான செய்திகளை, நேர்த்தியான செய்திகளை, உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடாமல் சத்தியத்தின் பால் என்று செயற்பட வேண்டும் என பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.